அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோம் என்றால், அண்மையில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போகிறோம். காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 39லிருந்து 31ஆக குறையப் போகிறது. ஸோ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டாகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதனுடைய பாதகங்கள் என்ன, சாதகன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனுடைய பின்னணி என்ன, எதற்காக இது போன்ற சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் அலசி ஆராயவிருக்கிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இப்போது வரை நீடித்து கொண்டிருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டுக்கான 39-31 குறையும்பா அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு மாநிலத்தையும் நாங்கள் மீண்டும் கணக்கீடு பண்ணி அந்த மாநிலத்துக்கு இந்த எம்பிக்கள் போதும் நாங்கள் முடிவெடுக்க போகிறோன்னு சொல்லி நாடாளுமன்றம் ஒரு விஷயத்தை செஞ்சு அதை அமல்படுத்த போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, பல நாட்களுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக பல தமிழ் இன உணர்வாளர்கள் தொடர்ச்சியாக பதிவு பண்ணி வந்தமே இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு பே. மணியரசன் அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் கி. வெங்கட்ராமன் உள்ளிட்டோர்லாம் பல முறை இதை பற்றி கட்டுரைகளையும் பேச்சுகளையும் உரைகளையும் கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் பல திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போது இது ஏன் டிபேட்டபிள் பாயிண்ட்டுக்கு வந்திருக்குன்னா, இப்போ தான் அவங்க அமல்படுத்த போகிறோன்னு சொன்னதுனால அது டிபேட்டுக்கு வந்திருக்குது. நாம் இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதனுடைய ஒட்டுமொத்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தி பெரும்பான்மை வாதத்தை நிறுவுவது தான் இவங்களுடைய ஐடியாவாக, அஜெண்டாவாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன, எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 545 சீட்டு இருக்குதுங்க. இந்த 545 சீட்டில் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதை கொஞ்சம் கூடுதலாக மாற்றுறீங்க, 800 வரைக்கும் நீங்கள் மாற்றுறீங்க. ஏற்கனவே 545 வெறும் 40 எம்பிக்கள் தான் இருந்த தமிழ்நாட்டின் நிலை. கூடுதலாக 15 சேர்த்து போனோம், அவங்களும் தமிழ் பேசுகிற மாநிலம் தான், ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அதை இப்போ நீங்கள் கூடுதலாக 545 விட அதிகமாக மாற்றி நம்முடைய இடத்த பிரதிநிதித்துவத்தை ரொம்ப கம்மியாக்குறீங்க. அப்போ இதனுடைய ஐடியா என்னென்னா, ஏற்கனவே இந்த இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது, இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விதமாகவும், நெகிழ்வுத்தன்மை இருக்குதுன்னு பேரளவில் சொன்னாலுமே கூட ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக நின்று கொண்டிருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம். இதை அவங்க அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம இன்றைக்கி ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். இந்தி மொழி எடுத்துக்கோங்களேன். இந்தி மொழியை இந்தியா முழுவதும் நாம் பிரபலப்படுத்துவதற்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இப்போ நீங்கள் பாஜகவை பார்த்தோ நடுவண் அரசை பார்த்தோ ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, உடனடியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா சட்டத்திலே இருக்குது, சட்டத்தை பற்றி எதிர்த்து நீங்கள் பேசலாமான்னு நம்மளுக்கு கேள்வி எழுப்புகிறாங்க. இங்கே என்ன ஒரு நகைச்சுவையாகவும் நகைமுறையாகவும் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, தந்தை பெரியார் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எரிச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவரை போற்றக்கூடியவங்களே இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய டோனில் என்னவா இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க என்னதான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாநில சுயாட்சி பேசினாலுமே கூட சட்டத்தை பாதுகாக்கணும், அப்போ தான் பிஜேபி எதிர்க்க முடியுன்றாங்க. ஆனால் பிஜேபியே இந்த சட்டத்தை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒடுக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அதற்கு நான் சொல்லியிருக்கிறது ஒன்றே என்ன ஒரு உதாரணம் தான், இந்த இந்தி மொழிக்கு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவம். நான் இப்போ சட்டத்தை முழுமையாக எதிர்க்கணும்னு சொல்லலை, சட்ட திருத்தத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முதல்ல யாரும் முன்வைக்கிறதே கிடையாது. பிஜேபி இதை பண்ணக்கூடாது, நடுவண் அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதே முழுக்க முழுக்க சட்டத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டத்தில் எங்கெல்லாம் மாநிலத்தை ஒடுக்கக்கூடிய கூறுகள் இருக்குதோ அந்த கூறுகளை எல்லாம் கூர்மைப்படுத்தி அந்த மாநிலங்களை ஒடுக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப செவ்வனே சிறப்பாக பண்ணிக்கிட்டு வராங்க நடுவண் அரசு, பாஜக அரசு. இப்போ நம்ம இந்த விஷயத்தில் பார்ப்போமே, ஏற்கனவே எப்படி இந்தி மொழி அப்படிங்கிறத மறைமுகமாக இங்கே தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் மேலே திணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டை தவிர்த்த மற்ற மாநிலங்களை திணிச்சாலுமே கூட தமிழ்நாட்டில் திணிக்க முடியல. காரணம் என்னன்னா, நம்முடைய மொழி இன உணர்வின் காரணமாக அதை அவர்களால் நிறைவேற்றவே முடியல. இம்மி அளவும் கூட உள்ள நுழைக்க முடியல. ஸோ இப்போது நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக ஒரு 40 எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னா குறைந்தபட்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு மூணு முறை எந்திரிச்சு பேசுவாங்க, கோஷம் போடுவாங்க, அந்த மன்றத்தை முடக்குவாங்க. இதற்காவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்க. ஆனால் இனிமேற்பட்டு 31 சீட்டாக குறைப்பதன் மூலமாக நம்முடைய குரல் வலை நெரிக்கப்படுகிறது, நம்முடைய குரல் ஒடுக்கப்படுகிறது, நம்முடைய பிரதிநிதித்துவமே இல்லாமல் ஆக்கப்பட போகிறது. அப்படின்னா இது எப்படி இந்திய நாடாளுமன்றம் நமக்கான பிரதிநிதித்துவத்தை அளிக்கிறதுன்னு நான் சொல்ல முடியும்? சரி, எனக்கு மட்டுமா கம்மியாகுதுன்னு பார்த்தா அப்படி இல்லைங்க. ஊபிக்கும் பீகாருக்கும் ஏற்கனவே இருக்கிற எண்ணிக்கையை விட அதிகமாகுது. எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் அதிகமாகுது? அப்போ இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மள எதிர்க்கக்கூடிய கேரக்டர்லாம் யார் யார்? தமிழ்நாடு எதிர்க்கிறாங்க, அப்புறம் சில பேர் எதிர்க்கிறாங்க. இவங்களுடைய மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சனா எதிர்ப்பு குறையும். எதிர்ப்பு குறைஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு தான் காட்டு கூச்சல் போட்டு கத்தினாலுமே கூட அந்த சொல் அம்பலம் ஏறாது, அந்த சொல்லால் எந்த விதமான பலனும் இருக்காது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே பெரும்பான்மை இருக்கிறது. அந்த பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் நாம் எந்த விதமான சட்டங்களை போட்டாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதை தடுப்பதற்கான குரல்கள் ஒலித்தாலும் அதை இயல்பாக நீர்த்து போக செய்துவிட முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இதன் பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்தி பெரும்பான்மை வாதத்தையும் இந்து பெரும்பான்மை வாதத்தையும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளின் வழியாக இந்தியா முழுவதற்கும் பரவிட செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம்தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக இவர்கள் செய்ய போவது நமக்கு தெரியுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மற்ற வட இந்திய மாநிலங்கள்லாம் சில பேருக்கு வந்து அதிகமாகுது, ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா கேரளாவுக்கு கூட கம்மியாகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் தான். சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாகலாம் கம்மியாகலாம். முதல்ல எதற்கு கம்மியாகணும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதிகளை விட கூடுதலாக தொகுதிகள் கிடைத்தால் இனிமேல் மக்களுக்கு நிறைய பணிகளை செய்ய முடியும், மக்கள் பிரதிகளை உருவாக்க முடியும், மக்களை அரசியல் மையப்படுத்த முடியும், நன்மைகளை செய்ய முடியும். அப்படி தான் சிந்திப்போம். ஆனால் இருக்கிறத விட கம்மியாக்குறாங்க அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன? ஏன் நீங்கள் கம்மி ஆக்குறீங்க? உங்களுக்கு மட்டுமா கம்மியாகுது, இவங்களுக்கு தான் கம்மியாகுது அப்படின்னா அவங்களுக்காகவும் தான் நாங்கள் கேட்குறோம். ஏன் கேட்கக்கூடாது அந்த மாதிரி? இப்போ என்ன இவங்க பண்ணுறாங்கன்னா, தொடர்ச்சியாக இதை போல திட்டங்களின் மூலமாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வராங்க அல்லது வேறு எதுவும் திட்டங்கள் கொண்டு வராங்க. அது திட்டங்கள் நமக்கு மாநில அரசுக்கு வந்து ஏற்படுதா இல்லை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் எதிர்க்கிறனால ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு எதிர்க்கிறனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சட்டம் அமலாகி விட்டது. ஸோ நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி திரிக்க போகிறாங்க. இப்போ என்ஐஏவை பாருங்கள், என்ஐஏ வந்து நமக்கு எதிரான சட்டமாக நம்ம நினைக்கிறோம். நடுவண் அரசு அதை ரொம்ப அவங்களுக்கு ஆதரவான சட்டமாக பார்க்குது. ரொம்ப நம்மளுடைய பலம் அதிகமாச்சு நினைக்குது நடுவண் அரசு. அப்போது மாநிலங்களுக்கு எதிரான திட்டங்களோ சட்டங்களோ வருகிற பொழுது அதை எதிர்ப்பதற்கோ தடுப்பதற்கோ எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் ஏற்கனவே இல்லை. ஏற்கனவே நம்மகிட்ட அந்த உரிமை கிடையாது. ஏன்னா ஈஸியாக தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மொழி விவகாரத்தை தாண்டி பல விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. கல்வி எடுத்துக்கோங்க, கல்வியை எப்போது ஒத்திசைவு பட்டியலில் கொண்டு போனாங்களோ அப்போவே முடிஞ்சு போச்சு. இப்படி இன்னொரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கே உங்களுக்கு பெரும்பான்மை தேவைப்படும். அந்த பெரும்பான்மை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே அதிக பெரும்பான்மை இருக்கிறது. 545 வெறும் 40 பேர் தான் இருந்தோம், தமிழர்கள் இருந்தோம். இப்போது 800 பேருக்கு மேலே அதிகமாகறாங்கன்னா வெறும் 30 பேர் தான் இருக்க போகிறோம். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கால கொடுமை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து, பிஜேபி வரமாட்டாங்க, எல்லா மற்ற கட்சிகளும் சேர்ந்து இதற்கு எதிராக
குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதாகத்தான் சொல்கிறாங்க. என்னென்னா தமிழ்நாட்டின் உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டுவிடும். ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த சட்டங்களின் வாயிலாக இப்படி குறைப்பதன் வாயிலாக நம்முடைய குரல் வலையை மறைமுகமாக நெரிக்கிறாங்க. நீ வந்தால் தானே பேசுவ, நீ வராத, நீ எங்கள் பக்கமே வராத, வந்தால் 30 பேர் வா, அந்த 30 பேர் எப்படி ஆட்டைய கலக்குன்னு எங்களுக்கு தெரியும் இப்படின்னு மறைமுகமாக இந்திய நடுவண் அரசு, ஒன்றிய அரசு நம்முடைய மாநிலங்களின் உரிமையை பறிக்கிறது, மாநிலங்களின் குரல் வலையை நெரிக்கிறது, நம்முடைய ஒளி வெளியில் எங்கேயுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இதில் இருக்கிற இஷ்யூஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பட் இந்த விவகாரம் எப்போ பேசப்பட்ட பொருளாக மாறுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை ஓப்பன் பண்ணுறாங்கங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணப்பட்ட போது தான் மோடி சொல்கிறாரு, நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, நம்ம வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் அதிகரிக்க போகுது, இதன் மூலமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியலாம் குறைய போகுது அப்படிங்கிற உண்மையை மறைச்சி பேசுகிறாரு, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக பாருங்களேன், இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் மக்களவையில் 888 பேர் உட்காரலாங்க, 888 பேர். மாநிலங்களவையில் 384 பேர் உட்காரலாம். கூட்டத்தின போது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக 1224 பேர் உட்காரலாம். ஓகேவா? இந்த கணக்கீடுகள் உறுப்பினருடைய எண்ணிக்கை வரும் ஆண்டுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமீட்சை தான் அப்படிங்கிறத நம்மளால் அப்போவே புரிஞ்சுக்கிற முடிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரி அதிகரிக்கும் போது நிச்சயமாக வட இந்திய மாநிலங்கள் தான் அதிகமாக பலன் பெறுவாங்க, தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நிச்சயமாக மோடிக்கும் தெரியும், பிஜேபிக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அதை பண்ண போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாதிக்கப்பட போது தென்னிந்திய மாநிலங்கள் தானே. ஆனால் இதற்கு முன்பாகவே அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோ அல்லது வாஜ்பாய் அவர்களுக்கோ இந்த வாய்ப்பு அமைஞ்ச போது அவங்க நிராகரித்தாங்க, தடுத்தாங்க, வேண்டாம், இதனால் தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்தது. அந்த 2 பேருமே தவிர்த்தாங்க. காரணம் என்னென்னா, செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யலை, நம்ம செய்யாதனால அவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக இருந்தாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம்னா, குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விவகாரத்தை தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாகவே கையாண்டாங்க. 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறீர்களா, உடனடியாக பெண்ணுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவாங்க, இல்லை ஆணுக்கு பண்ணிடுவாங்க, அல்லது உடனடியாக அந்த வேலைகள் நடந்துடும். அப்போ குடும்ப கட்டுப்பாடு விவகாரத்துலையும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுலையும் தமிழ்நாடு ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, நம்ம அப்படி முனைப்பாக இருந்து நாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்ததன் காரணமாக இன்றைக்கி நம்ம தலையிலே கை வைக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க இந்த விவகாரத்தை தொடர்ந்து அலசி ஆராய்பவர்கள். இந்த விஷயத்தில் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு கூரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா கூறு 81 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தில் ஒதுக்கப்படும் மக்களவை இடங்கள் எண்ணிக்கைக்கும் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகைக்கும் இடையேயான விகிதமானது முடிந்த அளவுக்கு எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதே போல் 81 3வது பிரிவு இன்னொன்று சொல்லுதுங்க, மக்கள் தொகை அடிப்படையில் உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிறது. அதாவது நாடாளுமன்றத்தில் உள்ள எம்பிக்கள் எண்ணிக்கை கடைசியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் அந்த எண்ணிக்கை மாறிக்கொண்டே வந்திருக்க வேண்டும். ஆனால் 1971 தாங்க கடைசியாக பண்ணாங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. நல்லா பாருங்கள், இப்போது உள்ள எம்பிக்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது 71 அன்று எடுக்கப்பட்ட 1971 அப்போ எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் எம்பிக்கள் எண்ணிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்திய அளவில் மற்ற மாநிலங்களில் சமச்சீரற்ற வளர்ச்சி விகிதங்கள் இருந்துச்சு. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையில் ரொம்ப மெதுவாகவும், வட இந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையில் ரொம்ப அதிவேகமாகவும் வளர்ச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் ஒரு சமச்சீரற்ற வளர்ச்சி இருக்கிறதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. 70களுக்கு பிறகு தான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டம் அப்படிங்கிறதையே முதல்ல பேச துவங்குது இந்திய அரசு. ஆனால் கெடுவாய்ப்பாக அந்த திட்டங்களை நல்ல முறையில் அமல்படுத்தினது தென்னிந்திய மாநிலங்கள் தான். இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது அதை அம்மையார் இந்திரா காந்தி ஒத்தி வைக்கிறாங்க.
குறிப்பாக அந்த சமயத்தில் என்ன மாதிரி பேச்சு எழுந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தான். வட இந்தியாவில் தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலை உருவாகும், தென்னிந்தியாவில் குறையும். ஸோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா அப்படின்னு அன்னைக்கே கேட்டிருக்கிறாங்க. அதை செயல்படுத்தாத வட இந்திய மாநிலங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு முரணான நிலை உருவாச்சு. இதை தென்னிந்திய மாநிலம் எதிர்த்ததன் காரணமாக அரசமைப்பினுடைய 81வது கூறுக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த விவகாரத்தை ஒத்தி வச்சாங்க அம்மையார் இந்திரா காந்தி. ஒத்தி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறதுனால 25 இயர்ஸுக்கு ஒத்தி வச்சாங்க. அதற்காக அமெண்ட்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷனில் பண்ணாங்க. நம்ம 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு பண்ணிக்கலாம், 2000களில் வந்து ஒரு சமச்சீரான வளர்ச்சி இருக்கிறோம், இந்தியா முழுக்க சமச்சீராக வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையும் வந்து பொய்யாக தான் மாறுச்சு. அதே போல் 2002ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களும் வந்து அப்போ பிரதமராக இருந்தாங்க. அப்போ அவர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது. ஸோ 2001க்கு பிறகு பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம், இப்போ நம்ம பண்ணாலுமே கூட இந்த டைமில் 102 கோடி இருக்கிறாங்க. எப்போனா 2002ஆம் ஆண்டு 102 கோடி இருந்திருக்கிறாங்க இந்தியாவுடைய மக்கள் தொகை சராசரியாக ஏறத்தாழ. ஸோ அப்போ அந்த டைமில் பண்ணாலுமே கூட தென்னிந்தியா தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் கூடுதலாக என்ன ஒரு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டக்கூறு 84ல் வந்து திருத்தம் பண்ணி அந்த நடவடிக்கையை 2026க்குன்னு சொல்லி ஒத்தி வச்சார். என்றாலும் 2002ஆம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம்னு ஒன்று வந்து அமைச்சார் திரு வாஜ்பாய் அவர்கள். அப்படி அமைத்து மக்களவை மாநில சட்டமன்றங்களுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை மாறாது, ஆனால் அந்த எல்லைகளை மட்டும் கொஞ்சம் நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆணையத்தை போட்டார். ஸோ அடுத்து 2026 தான் இதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி 2025 இப்போ இதை கையில் எடுக்கிறாங்க. இப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாலுமே கூட தென்னிந்தியா நிச்சயமாக பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் தெரிஞ்சும் கூட நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நடுவண் அரசு, இந்திய ஒன்றிய அரசு எதற்காக இதை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸே நமக்கு தெரியுது, இவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இதை எதிர்த்து களமாட வேண்டிய போராட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய எண்ணங்களாக இருக்கிறது. இதன் மூலமாக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பலவிதமான பாதிப்புகளும் ஏற்பட போகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உரிமைகளும் பறிபோக போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம். பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று. இதை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு தலையங்க சந்திக்கிறேன். வணக்கம்.